அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகன் கோயிலுக்கு இந்த 2 பொருளை வாங்கி தானமா கொடுங்க. நீங்க நினைத்தது நிறைவேறுங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடை முருகப்பெருமானை நினைத்து நீங்க செய்துட்டு வாங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே தீருங்க. நம்பிக்கையோட சக்தி வாய்ந்த வழிபாடு. ஏன்னா நீங்க வாங்கி கொடுக்குற இந்த 2 பொருளையுமே தெய்வத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. வேற எந்ததற்காகவும் பயன்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா இப்ப உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகப்பெருமானுடைய சன்னதி இருக்கு இல்லையா, அங்க திருவுருவ சிலைக்கும் பயன்படுத்துவாங்க. அதே போல நீங்க முருகப்பெருமானை நினைத்து இந்த பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எந்தெந்த தடைகளா இருந்தாலும் அது விடுபொடியா ஆகிறத நீங்களே கண் கூட பார்க்கலாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு அர்ச்சனை மலர்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடுகள்லாம் செய்வோம். அதாவது பொதுவா எல்லாருமே என்ன பண்ணுவோம், தெய்வங்களுக்கு திருவுருவ சிலைக்கு நம்ம மாலைகள் போட்டு பூ மாலைகள் போட்டும் அர்ச்சனை செய்தும் அலங்காரம் செய்தும் நம்ம பார்ப்போம் இல்லையா. அதே போலதாங்க இந்த வழிபாடு. 2 பொருள் தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க எந்த வேண்டுதலை நீங்க மனதார நினைத்து வைத்து இதை வேண்டுதலுக்கு நீங்க செய்துங்க. எதை நீங்க நினைத்து வேண்டுங்களோ எனக்கு நடக்கணும்னு இதை நீங்க தொடர்ச்சியா எப்ப வேணாலும் செய்யலாம். உங்களால முடிஞ்சா தினமும் செய்யலாம். இல்ல மாதத்திற்கு ஒரு முறை, இல்ல வாரத்திற்கு ஒரு முறை கூட நீங்க இதை வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா எப்பொழுதுமே கோயிலுக்கு எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலுமே பாத்தீங்கன்னா அதுல அதிக சக்தி உடையது. ஏன்னா கடவுள் நினைப்பாரு, நம்மளோட புள்ள நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து நம்மளுக்கு செய்யும் பொழுது அந்த புள்ள, அதாவது அந்த குழந்தை கஷ்டப்படும் போது அதோடைய அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கடவுளே நம்மளுடைய பிரார்த்தனையை 100% நிறைவேற்றுவாரு. ஏன்னா தெய்வங்களுக்கு பூ மாலைகள் போட்டும் அவங்களுக்கு வேண்டியதை நம்ம அணிவித்தும் நம்ம அழகு பார்க்கும் பொழுது அவங்க நம்மளுக்கு எந்த குறைகளுமே எந்த தடைகளுமே வராம எந்த ஒரு பண பிரச்சனை கடன் பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் வரவிடாம பார்த்து நம்மளுக்கு அவங்க உறுதுணையா இருப்பாங்க. அதனால நீங்க உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகப்பெருமானுடைய சன்னதிக்கும் சரி, இல்ல எந்த கடவுளுடைய திருவுருவ சிலைக்குமே நீங்க இதை வாங்கி கொடுக்கலாங்க. ஏன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்றது இல்லைங்க. ஏன்னா முருகப்பெருமானை நினைத்து நம்ம ஒவ்வொரு வழிபாடும் செய்யும் பொழுது அதுல பலன் அதிகம். எந்த தெய்வங்களுக்காகவும் நீங்க எந்த கோயிலுக்கு சென்றாலும் மறக்காம இதை நீங்க வாங்கி கொடுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும் பொழுது பலனை நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா இந்த பொருளை நீங்க வாங்கி கொடுத்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைனாலும் நீங்க வாங்கி கொடுத்தாலும் ஆனா பலன் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா என்ன அந்த பொருள் அப்படின்னீங்கன்னா நல்ல எண்ணெய். நல்ல எண்ணெய் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கோயில்ல தீபமும் ஏத்துவாங்க. சாமிங்களுடைய திருவுருவ சிலை இருக்கு இல்லையா, அந்த திருவுருவ சிலைக்குமே பாத்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெயை தான் தடவுவாங்க. ஏன்னா எல்லா திருவுருவ சிலைக்குமே கோயில்கள்ல இந்த நல்லெண்ணெயை தடவிதான் இப்ப அபிஷேகம் செய்யறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தெய்வங்களுக்கு இந்த நல்லெண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் செய்வாங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா கோயில்ல உள்ள திருவுருவ சிலைக்கெல்லாம் இந்த நல்லெண்ணெயை கட்டாயமா தேய்ப்பாங்க. தேய்த்துதான் அதற்கப்புறம் தெய்வங்களுக்கு அலங்காரம் எல்லாம் செய்வாங்க. அதனால நீங்க கட்டாயமா நல்லெண்ணெய் நீங்க வாங்கி கொடுங்க. 2வதா உங்களுடைய எந்த பிரச்சனை தடைகளா இருந்தாலும் அதற்கு நீங்க 2வதா கோயிலுக்கு வாங்கி கொடுக்கிற எண்ணெய் என்னன்னு பாத்தீங்கன்னா இலுப்ப எண்ணெய். ஏன்னா நம்ம வீட்டுல இலுப்பெண்ணெய் தீபம் போட்டாலும் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். இதே இலுப்பெண்ணெயை நீங்க கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா கோயில்லையும் இதை தீபம் கட்டாயமா தெய்வங்களுடைய மூல சன்னதி இருக்கு இல்லையா, அங்கேயுமே பாத்தீங்கன்னா விளக்கு எரியல, அந்த விளக்குக்கு இந்த இலுப்பெண்ணெய் தீபம் அவங்களே ஏத்துவாங்க. அதனால இந்த 2ஐயும் நீங்க கட்டாயமா வாங்கி கொடுங்க. முதலாவதா நல்லெண்ணெய், 2வதா இலுப்பெண்ணெய். இது 2ஐயும் வாங்கி கொடுங்க. அனைத்து தடைகளுமே உங்களை விட்டு தகுடுபொடி ஆகுறத நீங்களே உணரலாம். நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. கட்டாயமா மறந்துடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க வாங்கி கொடுத்தாலே உங்களுக்கே அதுல கிடைக்கிற பலனை நீங்க உணர முடியும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.